Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்த சோனம் வாங்சுக் கடந்த வாரம் போராட்டம் நடத்திய இடத்தில் இருந்து அகற்றப்பட்டு டெல்லியில் உள்ள சப்தர்ஜங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தனது கணவருக்கு போதிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று சோனமின் மனைவி கீதாஞ்சலி ஆங்மோ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டிருந்தார். நீதிமன்ற அனுமதியை தொடர்ந்து குருகிராமில் உள்ள மேதாந்தா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சோனம் மாற்றப்பட்டார். அப்போதே மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் வாங்சுக்கை சந்தித்து சுமார் 10 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து கடந்த புதன்கிழமை மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு வாங்சுக் ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். அதில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று பிடிவாதமாக வலியுறுத்தவில்லை, மாறாக தேர்வு வினாத்தாள் கசிவை தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு போதுமான இழப்பீடு வழங்குவது மற்றும் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று அர்த்தமுள்ள வகையில் நாடாளுமன்ற விவாதம் நடத்துவது குறித்து கோரிக்கை வைத்திருந்தார். தனது கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்கும் என்று மத்திய அமைச்சர்கள் தன்னிடம் உறுதியளித்ததாக கூறிய சோனம், ஜந்தர் மந்தரில் அமைதியாக நடைபெற்று வரும் போராட்டத்தில் சமூக விரோதிகள் ஊடுருவி வன்முறையில் ஈடுபட்டது கவலையளிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் வன்முறை வெடிக்கக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாகவே தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்ளும் முடிவை எடுத்ததாகவும் தெளிவுபடுத்தியிருந்தார். இந்நிலையில் கடந்த ஜூலை 23ஆம் தேதி நள்ளிரவை தாண்டிய நேரத்தில் மேதாந்தா மருத்துவமனையில் படுத்திருந்தவாறே சோனம் வாங்சுக், மனைவி கீதாஞ்சலி ஆங்மோ, மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் மற்றும் லே லடாக் அபெக்ஸ் பாடி அமைப்பின் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் தனது 26 நாட்கள் உண்ணாவிரதத்தை அவர் முடித்துக் கொண்டுள்ளார். தனது உண்ணாவிரதத்தை முடிப்பதில் நன்றியும் மகிழ்ச்சியும் கொள்வதாகவும் மத்திய அமைச்சர்கள் நட்டா மற்றும் சிங் ஆகியோரின் கைகளை பிடித்தவாறு வாங்சுக் வீடியோவில் கூறியுள்ளார். பின்னர் தனது மனைவியிடம் திரும்பிய சோனம், கீதாஞ்சலி எப்போதும் தனக்கு துணையாக இருந்துள்ளதாகவும் அதற்காக நன்றி சொல்ல விரும்பவில்லை என்றும் மாறாக தன் உணர்வுகளை வெளிப்படுத்தவே விரும்புவதாகவும் கூறியுள்ளார். தொடர்ந்து அரசின் உறுதிமொழிகளை ஜே.பி. நட்டா வாங்சுக்கிடம் வாசித்து காட்டுவதும் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருந்தது. இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்திலும் 26 நாட்களுக்கு பிறகு இறுதியாக தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டதாகவும் அரசுடன் பல்வேறு நிபந்தனைகள் குறித்த நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் நாட்டில் ஏற்படக்கூடிய வன்முறையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தனது எக்ஸ் பக்கத்தில் சோனம் பதிவிட்டிருந்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்த விவகாரங்களில் தீர்வு காணும் நடவடிக்கைகளை அரசு அறிவித்த சில மணி நேரங்களிலேயே வாங்சுக் தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக வினாத்தாள் கசிவுக்கு எதிராக விரைவு நீதிமன்றங்கள் அமைத்தல் மற்றும் கடுமையான தண்டனைகளை உறுதி செய்யும் புதிய மசோதா குறித்து வெள்ளிக்கிழமை நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். மற்றொரு வீடியோவில் பேசிய பிரதமர் மோடி, மறுதேர்வை நடத்தி முடிவுகளை வெளியிட்டதன் மூலம் மாணவர்கள் ஒரு கல்வி ஆண்டை இழக்காத நிலையை அரசு ஏற்கனவே உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இருந்தாலும் அந்த நடவடிக்கைகளில் மட்டும் அரசு திருப்தி அடையவில்லை என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். மேலும் சோனம் வாங்சுக் தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை வரவேற்றுள்ள பிரதமர் மோடி, மருத்துவர்களின் ஆலோசனையை பின்பற்றி அவர் விரைந்து உடல்நலம் பெற வேண்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார். இந்த சூழலில் கடந்த வியாழக்கிழமை இரவு கல்வி அமைச்சகத்தில் முக்கிய அதிகாரத்துவ மாற்றங்களும் பணியிட மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நரேஷ்குமார் கங்வாரை புதிய உயர்கல்வித்துறை செயலாளராகவும், டி.கே. அனில்குமாரை பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை செயலாளராகவும் மத்திய அரசு நியமித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறையின் கூடுதல் பொறுப்பையும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் தற்காலிக தலைவர் பொறுப்பையும் வகித்து வந்த முன்னாள் உயர்கல்வித்துறை செயலாளர் வினித் ஜோஷி பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.